தேயிலை தேச சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நமக்கான அரசியல் நம்ம பேசுவோமா? அதாவது நமக்கான அரசியல் பற்றி பேசும்போது கிராமப்புறங்களை நம்ம உதாரணமாக இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, கிராமங்களுக்கு பார்த்தா நம்ம அங்கே இருக்கிறது கமிட்டிகள் இருக்குது. மகளிர் கமிட்டி இருக்குது, இளைஞர் கமிட்டி இருக்குது. ஊருக்கு பொதுவான ஒரு அமைப்பு. நம்ம மாதிரி இல்லை, நம்ம எஸ்டேட்களை மாதிரி இல்லை. ஊருக்கு பொதுவாக ஒரு மகளிர் குழு இருக்குது, ஒரு இளைஞர் குழு இருக்குது, அதில் விவசாயிகள் குழு ஒன்று இருக்குது, அது இல்லாமல் தண்ணீர் கமிட்டி ஒன்று இருக்குது. அந்த மாதிரி அவங்க ஊருக்கு பொதுவாக ஒரு கமிட்டி வச்சுக்கிறாங்க. அவங்க ஒரு ஊராக ஒன்றா சேர்ந்து செய்கிறாங்க. ஒரு ஊராக நம்ம எஸ்டேட்டில் பார்த்தோம்னு சொன்னால் ஏ கட்சிக்கு 10 மெம்பர்ஸ், பி கட்சிக்கு 10 மெம்பர்ஸ், சி கட்சிக்கு 10 மெம்பர்ஸ் தோட்ட கமிட்டி. மகளிர் கமிட்டி ஏ கட்சிக்கு 5, இங்கே 5, அப்படி பிரிஞ்சு. அது இல்லாமல் அது எவ்வளோ ஜாதி சங்கம் வேறு இருக்குது. கிராமப்புறங்களில் பாருங்கள், அவங்க பொதுவாக ஒரு ஊருக்கு ஒரு இளைஞர் வேலை திட்டம் வந்துச்சுன்னா அந்த ஊரில் உள்ள மொத்த இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்து அதை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மகளிருக்கு ஒரு வேலை வந்துச்சுன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி ஊருக்கு பொதுவாக வந்துச்சுன்னா அதுக்கான இது இருக்குது. அது விவசாயிகளுக்கு இருந்துச்சுன்னா விவசாய சங்கங்கள் இருக்குது. நம்ம ஊரில் பாருங்கள், கட்சி ரீதியாக தான் நான் பிரிஞ்சுக்கிறேன். அதை ஒரு ஊரை 10 பிரித்து ஆள்றாங்க நம்ம ஊரில், நம்ம அரசியல்வாதிகள். கிராமங்கள்லேயும் அரசியல் பாகுபாடு இருக்குது. ஏ கட்சி, பி கட்சி, சி கட்சி, அவங்க ஆதரவாளர் இருக்காங்க. ஆனால் பாருங்கள், ஊர் தான் அங்கே ஒரு பொதுவான அமைப்புனா ஊர் தான். ஒரு இதனால ஒரு ஊர் தான் அரசியல் ஓட் கேட்குறதுனால அதை பிரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஊருக்கு வேலை நடக்கும்போது ஒன்றா இருக்காங்க. நம்ம ஊர்களில் பாருங்கள், சிடபிள்யூசிக்காரவங்க ஒரு வேலை செஞ்சால் மற்றவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இல்லை மற்ற கட்சிக்காரவங்க திகாம்பரம் வேலை செஞ்சால் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வேலை செஞ்சால் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி. அது மக்களை பிரித்து ஆடுறது. மக்கள் எல்லாம் ஒன்றாயிட்டு அரசியல் செய்ய கஷ்டம் தானே. நம்ம ஊரில் நம்ம மலையக அரசியலை மாற்றணும்னா முதலாவது நம்ம செய்ய வேண்டியது ஊருக்கு பொதுவான அமைப்புகள் உருவாக்கணும். இளைஞர் கழகங்கள் இல்லை, குறவு. விரல் வீட்டின கூட தான் எங்கோட்டு வட்டாரத்தில் இருக்குது. அதே மாதிரி மகளிர் குழுக்கள் இல்லை. அப்போ ஒரு ஏஜி ஆஃபீஸுக்கு போகிறோம்னா காந்தான் எழுதாரி இருக்காங்க வேறையா, யூத்துக்கு வேறு எழுதாரி இருக்காங்க, பலதாயித்தான் எழுதாரி இருக்காங்க, கோவிந்த் எழுதாரி இருக்கார் கோவிஜன சேவாவில், ஜல கமிட்டி வேறையாக இருக்குது. அதோட பயன்கள் நமக்கு வர்றதில்லை. நம்ம ஒரு ஊருக்கு தண்ணி தேவைன்னு என்ன செய்கிறோம்? கட்சிக்காரர்கள் தான் பிடிக்கும். ஆனால் நம்ம ஊருக்கு தண்ணி தேவைன்னு சொல்லி நம்ம ஊரில் ஒரு ஜல கமிட்டியை போட்டு, எஸ்டேட்டில் கூட ஒரு ஜல கமிட்டியை போட்டு, அந்த ஜல கமிட்டியில் ஒரு மீட்டிங் போட்டு அது தீர்மானத்தை பிராதேச இலக்கம் காரியாலயில் ஜல கமிட்டி கட்டினா அது ஒரு வேலிட் தீர்மானம். இளைஞர் குழு, நம்ம ஊரை இளைஞர் குழு வச்சு நம்ம அவங்கள இளைஞர்கள் வகைப்படுத்தி 13லேருந்து 29 வயசுக்கு இளைஞர்கள் ஒன்றாக்கி ஊருக்கு பொதுவான அமைப்புகள் உருவாக்கும். அரசியல் இனி வர வேண்டிய அரசியல் மாற்றம் அதுதான். ஊர் ஒன்றா நிற்கும் போது நம்ம ஊருக்கு பொதுவான வேலைகள், இந்த வேலையை செஞ்சு தந்தீங்கன்னா அந்த கட்சிக்கு எங்கள் ஆதரவு அப்படின்ற ஒரு அடிப்படைக்கு போனோம்னா நம்ம அரசியல் மாற்றலாம். அப்படி இல்லாட்டி பிரித்தாலும் சூழ்ச்சி. பிரித்து அவங்கவுங்க அரசியல் செஞ்சுக்குவாங்க. குடும்ப அரசியலோ, ஜாதி அரசியலோ, கட்சி அரசியலோ, பலதரப்பட்ட அரசியல் இருக்குது. நான் பழைய அரசியல்வாதி இல்லை, ஒரு வருஷம் தான் அரசியல் செய்கிறேன். நான் பார்க்குற விஷயங்கள் நம்ம அரசியல் ரீதியாக நம்ம எண்ணங்களை மாற்றி ஊருக்கு பொதுவான அமைப்புகள் உருவாக்கும். ஒரு ஊர்னால் இப்போ எங்கள் தோட்டம் வச்சு இங்கே ரப்பான தோட்டம்னு சொன்னால் ரப்பானக்குள்ளே இளைஞர் குழு இருக்கணும், மகளிர் குழு இருக்கணும், அது இல்லாமல் ஜல கமிட்டி இருக்கணும், கோவி கமிட்டி இருக்கணும், பால் சேர்க்குறவங்களுக்கு ஒரு கூட்டுறவு சங்கங்கள் இருக்கணும், ஊர்கள் தர கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கணும். அப்படி நிறைய இருக்குது. அரசாங்கத்தை வேலை திட்டங்கள் நம்ம கீழே வர்றதுக்கு நம்ம சமிதிகள் உருவாக்கலாம், கூட்டுறவு அமைப்புகள் உருவாக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு ரீதியாக ஒரு ஊருக்கு பொதுவான அமைப்பு மாதிரி கட்சி ரீதியாக பிரிஞ்சு நிற்கிறது இனி சாத்தியப்படாது. ஊருக்கு ஒரு ஊராக ஒன்றா